சார் வணக்கம். வணக்கம், வணக்கம். சங்கீதா அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவருடைய கணவர் அவர் மீது அவங்க தொடுக்கப்பட்டிருந்த விவாகரத்து வழக்க இன்னைக்கு யாரும் எதிர்பாராத விதமா பாத்தீங்கன்னா, வாபஸ் பெற்றிருக்காங்க திடீர்னு. இந்த வாபஸ்க்கு என்ன காரணம்? நீங்க எப்படி பாக்குறீங்க? இத? எதிர்பாராதன்னு சொன்னீங்கல்ல, ஆமா. யாரும் எதிர்பாராதது கிடையாது. எல்லாருமே எதிர்பார்த்த தமிழ்நாடே எதிர்பார்த்த இந்த முடிவு. அதாவது தங்கை சங்கீதாவுடைய அந்த விவகாரத்து வழக்கு வாபஸ் பெற்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்ததுதான். ஆனால் ஒரு சிலர் வேணா இதை எதிர்பார்க்காம இருந்திருப்பாங்க. அரசியல் ரீதியா விஜய் மீது வன்மம் கொண்டவர்கள், விஜயோட அரசியல் எதிர்காலத்தை விரும்பாதவர்கள், அவங்க வேணா இந்த வழக்கு நடக்கட்டும், குடும்பம் சிறையட்டும் அப்படின்னு வேணா எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடே இந்த முடிவை சங்கீதா அவருடைய எடுத்த இந்த நல்ல முடிவை கொண்டாடக்கூடிய நிலையில இருக்கிறாங்கன்றதுதான் உண்மை. இது நானும் கூட பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் பேசும்போது சரி, கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மாசமாவே நான் அதாவது வழக்கு என்னைக்கு தொடுத்தாங்களோ அந்த தினத்துல இருந்தே நான் இந்த வழக்கை பாத்தீங்கன்னா ஒரு முடிவு கொண்டு வாபஸ் தரணும், குடும்பம் ஒன்றா இணையணுன்றது இந்த எண்ணம். குடும்பம் ஒன்றா இணையணுன்றது எனக்கு இப்ப இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாவே நான் நான் பேசிட்டு வந்திருக்கேன். அதுல எனக்கு பாத்தீங்கன்னா உள்ளபடியே தனிப்பட்ட முறையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பாத்தீங்கன்னா இந்த சசிகலாவுடைய இந்த முடிவை நல்ல விதமா பாக்குறாங்க, மகிழ்ச்சியா சந்தோஷமா கொண்டாடுறாங்க. இப்ப நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வந்தீங்க, இந்த வழக்கு கண்டிப்பா திரும்ப பெறுவாங்க, குடும்பம் சேரப்போகுதுன்றது சொல்லிட்டே வந்தீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய மகன் கொடுத்த பேட்டி ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாங்களா? அதை பத்தி என்ன சொல்றீங்க? இது மகன் அவர்கள் கொடுத்த பேட்டிக்கு முன்னதாகவே நான் சொல்றது, கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் ஒரு ஒரு இந்த 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 விவாகரத்து வழக்கு தொடுக்கும் போது சங்கீதா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அந்த அஃபிடவிட்டை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ஒரு வேகம் ஒரு கோபம் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அஃபிடவிட் படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஆனாலும் விஜய் இதை ரொம்ப நிதானமா ஹேண்டில் பண்ணாரு. ஒரு கட்டத்துல என்ன செய்யறது, பிள்ளைகளுக்கு தேவையானதை நான் செய்யறேன்ற அந்த உத்தரவாதத்தோட அவர் கொடுத்திருந்தாரு. ஆனாலும் எல்லா மனிதருக்கும் உள்ள அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு மனஸ்தாபங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் சக மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். அதுதான் இந்த கோபதாபங்கள் சில காலம் தேவைப்படுது. காலம் தான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது, எல்லாவற்றுக்கும் மருந்து காலம் தான் மருந்து. அந்த வகையில பாத்தீங்கன்னா சில வேண்டாத சக்திகள் விஜய் அவர்களை சுற்றி இருந்த போது முதலமைச்சரா ஒரு பொறுப்பேற்ற பிறகு அந்த பதவியின் இந்த கண்ணியம், குடும்ப கௌரவம் எல்லாம் தடுத்து கொண்டு தீய சக்திகளை அவர் விலக்கிட்டாரு. இது அவருடைய பிறந்த நாள் அன்றைய தினத்திலிருந்தே நடந்து, இன்னும் சொல்ல போனா அவர் முதலமைச்சர் ஆகும் போதே பாத்தீங்கன்னா ஆன பிறகு அவர் அவர் தன்னை முழுமையா மக்களுக்கான அந்த அர்ப்பணிப்போட பணியாற்றணும்ன்ற அந்த எண்ணத்துக்கு வந்துட்டாரு. அப்போ சில தேவையற்ற சில சக்திகளை பாத்தீங்கன்னா அவர் புறந்தள்ளினாரு. யாரை சந்திக்கிறோம், யாரை சந்திக்க கூடாதுன்ற அந்த முடிவை பாத்தீங்கன்னா அவர் சுயமா எடுத்தார். அந்த வகையில பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு நெகட்டிவான கருத்தை மனைவி மீதும் சரி அல்லது பிள்ளைகள் மீதும் அவர் எப்பவுமே அவர் தெரிவிச்சதே கிடையாது. அந்த வகையில நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு பாசிட்டிவான நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பா முதலமைச்சர் உள்ளபடியே பாத்தீங்கன்னா 2 தரப்புக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு ஈகோ இருக்குல்ல, எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஈகோ தானே, அதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஈகோக்கள்லாம் களையப்பட்டுருச்சு. இப்போ பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அறிவார்ந்த பிள்ளைகள், 2 பிள்ளைகளுமே அந்த பிள்ளைகளுடைய பாத்தீங்கன்னா ஒரு பாலமா கூட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செயல்பட்டுருக்கலான்றது என் நம்பிக்கை. எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா 3வது நபர்களுக்கு வாய்ப்பளிக்க கூடாது. இதுல குறிப்பா ஜெகன் சஞ்சய் கொடுத்த பேட்டியின் பிறகாக தான் இந்த மனமாற்றம் நடக்குதான்னு கேக்குறேன். இல்ல, அதுக்கு முன்னமே பாத்தீங்கன்னா இப்ப பேட்டின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஊடகத்துல ஒரு நேர்காணல் கொடுக்கறது. ஆனா அதுக்கு முன்னதாகவே அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. சங்கீதா அவர்களுக்கும் நான் சொல்லும் போது என்ன கேள்வி கிண்டல் பண்ணாங்க. ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மூலமா நடக்கல, எல்லா குடும்பத்தையும் நடக்கிறது தானே. அப்பா அம்மா பேசலனா கூட இப்ப உதாரணத்துக்கு எஸ்எஸ்சியும் விஜய் அவர்களும் பேசணும்னு வச்சுங்க, அப்ப அம்மா அங்க பாலமா செயல்படுவாங்கல்ல அப்பாவுக்கும் மகனுக்கும். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜா இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் இது நீடிக்காதுன்றது என் உள்மனசு ஆள் மனசு எப்பவுமே சொல்லிட்டே இருக்குது. நானும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 முறையாவது 100 நேர்காணலையாவது நான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன் இந்த 2 மாசத்துல. ஒரு 3000 நேர்காணல்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 100 நேர்காணல் பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் இணையணும்னு பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 300 நேர்காணல்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பாத்தீங்கன்னா நான் திட்டியும் பேசியிருக்கிறேன் ஒரு 300 நேர்காணல்ல. இது கிட்டத்தட்ட அரசியல் ரீதியாகவும் சரி அல்லது குடும்பம் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா வேண்டாத தீய சக்திகளை சுத்தி இருக்கும்போது
அது குறித்து நான் வந்து வெளிப்படையா பேசியிருக்கேன். என்னுடைய எதிர்ப்பும் என்னுடைய ஆதரவும் நான் வெளிப்படையாக தெரிவிக்கிற அந்த எண்ணம் கொண்டவன். அந்த வகையில நான் வந்து என்னுடைய கருத்து நான் தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வந்தேன். இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் ஒன்னா இணைதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சில பேர் கேலி கிண்டல் பண்ணாங்க, போன தீபாவளிக்கே ஒன்னா சேருவாங்கன்னு சொன்னீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தீபாவளிக்காவது நடக்குமான்னு கேட்டாங்க. கண்டிப்பா நடக்குன்னு சொன்னேன். இந்த தீபாவளிக்கும் கிறிஸ்துமஸுக்கும் குடும்பம் ஒன்னா இருப்பாங்கன்றது என்னுடைய எண்ணம். இல்ல இந்த அவர் முதலமைச்சர் ஆயிட்டான்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து மனுவை வந்து திரும்ப பெறாங்க. அப்படி இல்ல, அது அப்படி சொல்லி சேர்ந்து வாழக்கூடிய எண்ணம் இருக்கா இல்லையான்றது நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்ல அப்படி வந்து சொல்லி வந்து இதை கொச்சப்படுத்தக்கூடாது. ரெண்டு தரப்புக்குமே அப்படி கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து ஒரு மூன்றாவது நபரால் தேவையில்லாமல் வந்து சில சிக்கல்கள் உருவான போது எடுத்த முடிவு. அதனால முதலமைச்சர் ஆன பிறகு வந்து இந்த முடிவை மாத்திக்கிட்டாங்களான்றது அது அப்படி சொல்லி வந்து தங்கை சங்கீதாவுடைய அந்த நல்ல முடிவை வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. எப்பவுமே வந்து ஒரு விவாகரத்துன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நலன் பார்க்கணும். பல பேர் வந்து சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நானும் வந்து பல ஊடகங்களை பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஏதாவது ஒரு ஆழமான கருத்து வேற்றுமை எதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. இது மூன்றாவது நபரால் வந்த ஒரு கருத்து வேற்றுமை, அவ்வளவுதான். இப்ப வழக்கு திரும்ப பெறாங்கன்னா அடுத்த கட்டம் வந்து சேர்ந்து வாழறாங்கன்னு பொருள்படுதா? இல்ல கட்டாயம் வழக்கு வாபஸ் பெற்றதோட நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் சகிதமா ஒன்னா இருந்து சந்தோஷமா இருக்க போறாங்க. 2 பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கு. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் என்கின்ற தனி மனிதனுடைய கௌரவமும் இருக்கு, குடும்பத்தின் கௌரவம் இருக்கு. எஸ்எஸ்சி என்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழம்பெரும் வந்து ஒரு இயக்குனர், ஒரு பெருமைக்குரியவர், அவருடைய கௌரவம் இதுல இருக்கு. சோ பல பேருடைய கௌரவம் இதுல இருக்கு, குடும்ப கௌரவம் இருக்கு, 2 பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கு, தமிழ்நாட்டோட கௌரவம் இருக்கு. அதனால வந்து இது வந்து சரியான முடிவு, மிக சரியான முடிவு. இந்த முடிவை வந்து நம்ம கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. இது வந்து முதலமைச்சர் ஆயிட்டாங்க அதனால அப்படி கிடையாது. இந்த முதலமைச்சர் பதவியெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஒரு தலைவர், எதிர்காலத்துல ஒரு தேசிய தலைவராகவும் வந்து அவங்களுக்கு என்னுடைய கேள்வி அப்படி கேட்கல நானு. அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதனால ஒரு நற்பெயருக்கு நம்ம ஏன் களங்க விளைவிக்கணும்ன்றதுக்காக அப்படி இல்ல. வந்து நம்ம ஏதோ ஒரு அவசரத்துல முடிவு எடுத்துட்டோம். அப்படி இல்ல. இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா கிடையாது. ஒரு வேண்டாத தீய சக்திகள் ஒருத்தர் வந்து சுற்றி இருக்கு. அந்த தீய சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா விலகிடுச்சு அல்லது விலக்கிட்டாருன்னு வச்சுங்க விஜய். அப்ப வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்து அதுதானே. இப்ப மூன்றாவது நபர்களுடைய தலையீடு தானே பிரச்சனை. அப்போ அந்த மூன்றாவது நபர்ல வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா விலக்கிட்டாருன்னும் போது பாத்தீங்கன்னா அப்ப இளைஞர்கள் என்ன தடை இருக்கு? இல்ல சார், அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு குறுக்கீடு மூன்றாவது நபர்களா, மூன்றாவது நபரா? மூன்றாவது நபர்கள் கிடையாது. நபர்கள் கிடையாது. மூன்றாவது நபருடைய தலையீடு. எந்த ஒரு கணவன் மனைவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது நபர் வந்து அது எந்த வகையெல்லாம் இருக்கட்டும், கணவன் மனைவி உறவுக்கு அல்லது அப்பா வந்து மகன் உறவுக்கு அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து அம்மா வந்து மகள் உறவுக்கு, இப்படி வந்து 2 உறவுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது நபர் வந்து வேண்டாத நபர் பேர் சொல்ல முடியுமா நீங்க? நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏற்கனவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேரை சொல்லல. நான் சொல்றேன், இப்போ துணிச்சலா தைரியமா சொல்றேன், அது த்ரிஷா தான். அதுல ஒன்னும் சந்தேகம். ஆனா இந்த விஷயத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து உறுதியா நின்னார். இந்த ஒவ்வொரு சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா மனிதன் வந்து எடுக்கிற முடிவு தான் ஒரு தீர்க்கமான முடிவு. வந்து தன் பிள்ளைகளுக்காகவும் தன் மனைவிக்காகவும் கடந்த காலம் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்துக்கு மேல சினிமாவில் வந்து அவர் உழைத்த உழைப்பு, இன்னைக்கு அவர் கிடைச்சிருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அந்த பதவி உயர்வு, அந்த பதவிக்கான அந்த கண்ணியம், தமிழ்நாட்டு மக்கள் மீதான அந்த அர்ப்பணிப்பு, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்காரு. எல்லா மனிதர்களுக்கும் வந்து சின்ன சின்ன ஆசாபாசங்கள் இருக்கும், சில பலவீனங்கள் இருக்கும், இல்லாத மனிதரே கிடையாது. அது ஏதாவது ஒரு வகையில இருக்கும் அந்த பலவீனம். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதை தியாகம் செய்யக்கூடிய இடத்துல வந்து விஜய் வந்திருக்கிறாருன்னா அதை வந்து நம்ம மனமும் வந்து வரவேற்கணும். அதை வந்து கேலியோ கிண்டலோ கொச்சைப்படுத்தக்கூடாது. இப்போ எல்லாருக்கும் சேர்ந்து தம்பி ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு தேவையற்ற யூகங்கள், என்ன சொல்றது, இன்னும் சொன்னா வந்து ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள், மீம்ஸ், இன்னும் பல வதந்திகள், இல்ல விஷமத்தனமான பேச்சுக்கள், வசைபாடல்கள், இது அத்தனைக்குமே தம்பி ஜேசன் சஞ்சய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் ஒரே ஒரு நேர்காணல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவருடைய மனைவி சங்கீதா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வாஷ் அவுட் பண்ணி தூக்கி வீசி எறிஞ்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம், இது அற்புதமான தருணம், அருமையான தருணம். எத்தனை வந்து பார்த்தா என்னை போன்றவர்கள் வந்து எத்தனை பேர் வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு இறை நம்பிக்கை இல்லை, ஆனா எனக்கு வந்து
இயற்கையின் மீது நம்பிக்கை உண்டு. நான் அந்த இயற்கை கிட்ட நான் பல முறை நான் பேசியிருக்கேன். ஏன் இந்த குடும்பம் வந்து இப்படி பிரிஞ்சிடணும்? இது ஒரு அற்புதமான தருணம். முதலமைச்சரா பதவி ஏற்கிறது ஒரு அற்புதமான தருணம். இன்னொரு முறை இந்த வாய்ப்பு கிடைக்குமான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விதான். ஆனாலும் கூட இந்த அற்புதமான தருணத்துல வந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்கன்றது நான் நினைச்சேன். பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சரா பதவி ஏற்கும்போது பாத்தீங்கன்னா பலருக்கு பல சிந்தனை இருந்திருக்கும். ஆனா எனக்கு வந்து கேட்டா ஏன் அங்க அந்த பிள்ளைகள் அங்க இல்ல, ஏன் மனைவி இல்ல அப்படின்றதெல்லாம் என் மனசுக்குள்ள நிறைய கேட்டிருக்கிறேன். உள்ளபடியே வந்து மனசுக்குள்ள விஜய் நிறைய திட்டி இருக்கேன். நன்றி நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி.